காதலில் விழுந்தேன்னு சொல்லி ஒரு படம் வந்தது. அதுல கூட அந்த ஹீரோ தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இறந்தது தெரியாம அவங்கள லவ் பண்ணிட்டு இருப்பாரு. அது படத்துல பார்க்க நல்லா இருந்தது. ஆனா அதுவே ஒரு ரியல் லைஃப்ல நடந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? பொதுவா ஒரு கப்பல் இருக்காங்கன்னு வைங்களேன். அந்த கப்பல்ல ஒருத்தர் இறந்து போயிட்டாங்கன்னா இன்னொருத்தர் அவங்களோட ஞாபகத்திலேயே அவங்க காலம் ஃபுல்லா வாழ்ந்துருவாங்க. அப்படி இல்லைன்னா சில பேர் வேற ஒருத்தவங்களை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு ஹாப்பியா இருந்துக்குவாங்க. ஆனா இங்க ஒருத்தர் அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்சுமே அவங்கள விட்டு வாழ பிடிக்காம அவங்களோட டெட் பாடி எடுத்துட்டு வந்து வச்சு வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. அதுவும் ஒரு நாள் 2 நாள்லாம் கிடையாது. மொத்தம் 7 வருஷமா அந்த டெட் பாடி கூட தான் அவர் வாழ்ந்திருக்காரு. இந்த இன்சிடென்ட் 1930 கீ வெஸ்ட் புளோரிடால நடக்குது. கார்ல் டான்சலர்னு சொல்லி ரேடியாலஜிஸ்ட் ஒரு மெரைன் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவர் நல்லா படிச்சவர் தான். ஆனா கொஞ்சம் விசித்திரமான ஆளு. மற்றவங்க கிட்ட பெருசா பேசிக்க மாட்டார். ஒரு சோஷியலி ஐசோலேட்டட் பர்சன். அவருக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு விஷன் இருந்திருக்கு. அது என்னன்னா, ஒரு டார்க் ஹேர்டு உமன் தான் அவருக்கு மனைவியா அமைவாங்கன்னு அவர் நம்பிட்டு இருந்திருக்காரு. இந்த மாதிரி தாட் அவருக்கு இருக்கிறப்பதான் ஒரு நாள் ஒரு யங் பேஷண்ட்டை மீட் பண்றாரு. அதுதான் எலனா ஹாயர்ஸ். இவங்க ஒரு 21 year old டார்க் ஹேர்டு உமன். ஆனா அவரோட கெட்ட நேரம் அவங்களுக்கு டியூபர்குலோசிஸ் இருந்திருக்கு. அந்த பொண்ணை பார்த்த உடனே முடிவு பண்ணிட்டாரு, இவங்க தான் நம்ம விஷன்ல வந்த அந்த உமன். அவர் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு அந்த பொண்ணுக்கு கிஃப்ட்ஸ், ஜுவல்லரிஸ் அண்ட் மெடிசின்ஸ் இது எல்லாமே வாங்கி தந்துருக்காரு. ஆனா அன்பார்ச்சுனேட்டா அது எதுவுமே ஒர்க் ஆகல. 1931 எலனா ஹாயர்ஸ் இறந்து போயிடுறாங்க. அவங்க இறந்து போனதுல இவர் ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிடுறாரு. அவங்களுக்காக ஒரு கல்லறை கட்டுறாரு. அந்த கல்லறை கட்டுறது மட்டும் இல்லாம டெய்லி நைட் அந்த கல்லறைக்கு இவர் போயிடுறாரு. இப்படியே 2 வருஷமா டெய்லி அந்த கல்லறைக்கு போயிட்டு இருந்தவர் ஒரு நாள் யாருமே யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு முடிவு எடுக்கிறாரு. அந்த கல்லறையை உடைச்சு எலினாவோட பாடி, அதாவது ரொம்ப மோசமான டீகம்போஸ்ட் ஸ்டேட்ல இருக்கிற அந்த பாடியை ஒரு வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துடுறாரு. வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தது மட்டும் இல்லாம அதை இவரே ரீகன்ஸ்ட்ரக்டும் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. பொண்ணு மாதிரியே அந்த பாடியை ரெடி பண்ணிட்டு ஒரு வெட்டிங் கவுன் போட்டு அந்த பொண்ணை நல்லா அலங்காரம் பண்ணி அந்த பாடியை அவர் பெட்டு பக்கத்துலேயே வச்சிருக்காரு. இப்படியே ஒரு 7 வருஷம் எலினாவோட பாடி கூடயே வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. ஒரு நாள் 1940 இந்த விஷயம் வெளியே வர ஆரம்பிக்குது. வீட்டுக்கு வெளியே விளையாடிட்டு இருந்த குழந்தைங்க ஏதோ ஒரு பொம்மை டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறத பார்த்திருக்காங்க. இதை பத்தி நம்ம எலினாவோட சிஸ்டருக்கு தெரிய வருது. அவங்களுக்கு சந்தேகம் வந்து நேரா அந்த வீட்டுக்குள்ள வந்து பார்த்துட்டு அங்க இருக்கிற போலீஸை கூப்பிடுறாங்க. போலீஸ் வந்து பார்த்தாதான் தெரியுது அங்க ஒரு பர்ஃபெக்ட்லி ட்ரெஸ்டு ஒரு டெட் பாடியை கார்லோட பெட் பக்கத்துல வச்சிருக்காருன்னு சொல்லி. இதை பார்த்ததும் நேரா அவரை கோர்ட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. ஆனா சர்ப்ரைசிங்கா கோர்ட்ல அவருக்கு எந்த ஒரு தண்டனையும் கொடுக்கல. பிகாஸ் எந்த ஒரு கொலையும் பண்ணலன்னு சொல்லி கோர்ட்ல இருந்து அவர் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. வெளியே வந்ததும் அவர் அந்த இடத்த விட்டு போய் வேற ஒரு இடத்துல ஒரு நார்மலான லைஃப் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. 1952 கார்ல் இறந்து போறாரு. அவங்களுக்கு இன்னொரு ஷாக்கிங்கான நியூஸ். அது என்னன்னா, அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்குள்ள போய் பார்த்தா எலினா மாதிரியே இன்னொரு பொம்மையை செஞ்சு வச்சுட்டு தான் அது கூட வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. அது எப்படி ஒரு மனுஷன் ஒரு பொண்ணை இந்த அளவுக்கு லவ் பண்ண முடியும்? ரொம்பவே சர்ப்ரைசிங்கா இருக்குல்ல. ஆனா எலினா மட்டும் உயிரோட இருந்திருந்தா இந்த உலகத்திலேயே ரொம்ப ஹாப்பியஸ்டான பர்சன் கார்லா தான் இருந்திருப்பாரு.